நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்நாட்டை நீதி நேர்மை தவறாமல் ஆட்சி செய்து கொண்டீர்கள். அப்படி இருக்கும்போது கருத்தமுகவில் கொள்ளைக்காரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். என்னுடைய தங்கை அந்தரங்கரை அறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை அவனை கைது செய்து நீதிமன்றத்திற்கு கொண்டு அந்திவேளை முடிவு பொழுதோ புறந்து விட்டது. அமரமொழி நாடு செல்லும் நேரம் வந்து விட்டது. நான் சென்று என் மனைவியை கையோடு அழைத்துக் கொண்டு வருகிறேன். அப்பா நான் கொள்ளையாடிட்டு தான் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும். உனக்கு உதவி தேவை இருந்தால் நேராக என்ன சத்து திருத்த வேண்டும். மன்னா, எங்க நாடு பஞ்சத்தால் வாடி கிடைக்கிறது. என் நாட்டு மக்கள் பசியும் பட்டினமாக இருக்கிறார். அதானே எனக்கு உதவி செய்யுங்கள் மன்னா என்றால் ஒரே வார்த்தை உனக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். வாரி வாரி கொண்டு பாரு. அது முகமதி என் மகள் அந்தரங்க அறைக்கு கொடுத்து இந்த முத்தாந்த களவாடி கல்வனே கல்வனுக்கு நாக்கு என்ன தண்டனை? நம்முடைய விஜயபுரி நாட்டில் திருட வந்த கல்வனுக்கு என்ன தண்டனை? தூக்கு தண்டனை. அப்படியா? எங்க போனாலும் சரி சாவாளிக்கு உன்னை கூட போறது உட்காரு பையர்வா. இவர் என்ன தவறு செய்தார்? இவருக்கு ஏன் தூக்கு தண்டனை? அவர்தான் இவரு. அப்பா இருந்தாலும் ஜெயிலுக்கு தகுந்த போய் நான் சொல்றேன். அவருக்கு இருக்க சொல்லுங்க. அப்பா, நம்முடைய மாந்தம் இருக்கின்றது. நம்முடைய நாட்டில் மாந்தம் நிறைய மாங்கல் இருந்தாலும் சர்வ ஜாகர காவல் இருந்தாலும் அண்ணாடு ஒரு மாங்கன்னு திருடு போகிறது. அதற்கு யாரை காவல் வைத்தார்? அவங்களே போட்டுடலாமா? எப்படி செய்தால் என்ன? அப்படி செய்தா அப்படியே உருளைக்கிழங்கு குருமா வச்சு எடுத்து கொடுத்தனா மச்சான் சாப்பிடுவோம் பாரு. வாரி 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 துருடுவான். அப்படியா? அப்பா இது
இதுக்கப்புறம் நம்முடைய நாட்டு திருடு போகக்கூடாது, நம்முடைய மாந்தோப்புல திருடு போகக்கூடாதுன்னா இதுக்கு ஒரே வழிதான்பா. என்னம்மா வழி? நம்முடைய நாட்டில் தளபதியார் பதவி காலியாக தான் இருக்கிறது. அந்த பதவி கொடுத்தால் என்ன? ஏடா என் மகன் சரியான யோசனை. அம்மா என்ன சொன்னானா, திருநங்கிட்ட சாமி குத்தாக்கா திருடு போமா. அதானே. அப்படியே நீங்க அம்மா சொன்ன தளபதியார் பதவி கொடுத்தா நாட்டு மக்கள் போட்டு வச்சாங்க. எப்படி திருநங்கிட்ட மகாராஜா வருகிறார். திருநங்கிட்ட இளவரசர் வருகிறார். ஆமா. நாட்டு மக்கள் போட்டு வச்சாங்க. ஆமாங்க. சொல்லுங்க. அறிவாளிடா. ஆமாங்க. அப்படி என்றால் விருப்பமா அப்பா இந்த சந்தோஷம் நான் மாந்தப்ப போப்பாரு. சொல்லுக்கு மறுப்புண்டோ சுராஜி சொல்லுக்கு கொண்டது வந்திருக்கும் போது நாட்டிலே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நீதி தவறாமல் நேர்மை வலுவாமல் முறையாக இப்படிதான் இருக்க வேண்டும். தளபதியாரே கடமையில் கண்ணாக இருக்குது என்றால் ஒரு நாள் கடமை தவறிவிட்டால் நீ சிரிக்கவே சிரிக்காதே. நீ சிச்சையா சுத்துவாய் எனக்கு தூக்கு தண்ணி எங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க. நாங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு துணையாக. ஆமாங்க. பகையாரை குடும்பத்தை உறவாளிக்கு நிற்க வேண்டும். ஒரே பள்ளத்தை வெட்டினால் நாட்டை காணலாம். ராஜி கிளியே கேட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் பள்ளத்தை அதுக்கும் பொண்டாட்டி தாலி அறுத்தா நம்ம பொண்டாட்டி தாலி கொலகொலியா கொலகொலியா தூங்கும். அது யார் சாமி? அது அது யார் சாமி? நம்ம சாமி. அது யார் வண்டி? நம்ம வண்டி. இது யார் பெட்டி? நம்ம பெட்டி. இது யார் மங்களம்? இது யாரு கம்பெனி? நம்ம கம்பெனி. அப்படி என்றா உன் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி. எல்லாருக்கும் ஒண்ணா சேர்க்கலாம். அந்த பொண்டாட்டி சொன்ன பாரு அதெல்லாம் தனித்து பிரித்து பேச வேண்டும். சரிங்க. அது வேறு இது வேறு. ஆகட்டுங்க. நான் சிரித்தேன். நான் சிரிப்பேன். நான் அழுதேன். ஓடினேன். நான் சாப்பிட்டேன். நான் உறங்கினேன். அது வாங்கினேன். நான் செத்து போனேன். யாரு பொண்டாட்டி தாலி அறக்கத்தை நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம். பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு ஆம்பளையா மத்த எத்தனை ஆம்பியா கணக்கு எடுக்கிற கீழே போறேன். கணக்கா வாடாங்க. அவன் மனுஷனுக்கு கால் வலி சொல்றான். நான் இந்த கூட்டத்துல எத்தனை பேர் மனுஷன் பாட்டு குமரிக்கிறான்னு தெரியல. என்ன மச்சான் நீ நாட்டுக்கு இளவரசி பேர் என்ன? கலினா. எங்க போறாங்க? அந்த மாந்தாப்பு இருக்கு. ஐயா புத்தி வெளி வர வந்தாரு. நம்ம அப்படியே
சொல்லிடலான்ற நானு ஒண்ணு சொல்லிட்டா எதுமா இப்படியா நேரா போனா பெரிய ஆறு வரும் ஆத்துல இறங்காது தண்ணிக்கு அடிச்சு போடும் அப்படியா ஆத்த விட்டு இறங்கியாருன்னா கருமால பக்கத்துல சாகு தோப்பு அது பக்கத்துல முந்திரி தோப்பு அது பக்கத்துல பலா தோப்பு கடைசியா இது போர் அதுதான் மாந்தோப்பு இப்ப புறப்படுகிறேன் நாட்டு இளவரசி சந்திக்கிறேன் அவளை தேடுகிற ஆளே காணவில்லை. ஆற்று இழந்து விட்டோம், சவுத்தம் வந்துவிட்டோம். அடுத்தது முந்திரி தோப்பா. சரி, இப்போது புறப்படுகிறேன். அந்த மாந்தவை சந்திக்கின்றேன். என் நாட்டு இளவரசி சந்திக்கின்றேன். வர்றேன். அவளை தேடி தேடி காலெல்லாம் பொலி போல வீட்டு போகுது. எப்போதான் கிடைப்பா தெரியவில்லை. அது தெரியுது மாந்தோப்பு. அங்கதான் இருக்க வேண்டும் இந்நாட்டு இளவரசி. அவர் எப்ப வருவாரோ? தேடி வருகிறேன். அப்படியா? அப்படியா? நான் இளவரசி நான் மனசு நான் உண்ட பாதை கொடுத்துட்டேன். ஒரு நாட்டின் இளவரசி நீங்கள். நான் யார்? சர்வசாதாரண நாட்டின் தளபதி. உங்களுக்கு ஒத்துட்டு வருமா? உங்களுக்கு எல்லாம் ஒத்துட்டு வராது. எனக்காக அந்த அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். என்னுடைய அத்தை மகன் அமரன் அவரை திருமணம் செய்து தந்தை சொன்னாங்க. அவரை திருமணம் செய்ய எனக்கு துளை கூட விருப்பம் கிடையாது. நீதிமன்றத்தில் நான் வாழ்ந்தாலும் முன்னோடி தான், நான் இறந்தாலும் முன்னோடி தான்.
ஒரு பாவனைங்க. ஒரு பாவனை. நான் வாழ்ந்தால் உன்னோட தான். நான் இருந்தாலும் உன்னோட தான். அதை போய் கெடுத்து சொல்றீங்க. இல்லைங்க. இல்லை, அப்படி சொன்ன பிறகு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. ஏனென்றால் என்னை மணக்க வேண்டும் என்றால், காதலிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. என்னது? என்ன நிபந்தனை தெரியுமா? சொல்லுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு இன்பமோ துன்பமோ அப்படியா? இன்பம் வரும்போது இரும்பாக்கு கூடாது, இருபாக்கு கூடவே கூடாது. துன்பம் வரும்போது மனம் சோர்வும் கூடாது. ஆமா. நான் சரி பாகமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தியம். இவ்வளவுதானா? ஏங்க எந்த ஒரு இன்பம் துன்பம் வந்தாலும் சரி உன்னோட இருப்பேன், உன்னை விட்டு வெளிய மாட்டேன். அந்த பாடும் பிரம்மன் எனக்காகவே உன்னை கொடுத்திருக்கிறார், உனக்காக என்ன கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது வாடாமல் வதங்காமல், வாடாமல் வதங்காமல், விடாமல் கலங்காமல், வாழ்க்கை முன் தோட்டத்திலே வளர்ந்தது தளிர்கொடி இந்த நளினா இந்த பாதையிலே பாதையிலே குடற்கொடி நளினா. அப்படியா? அந்த பரமசிவ பார்வதிய பக்கத்துல வச்சோம், அந்த மகாவிஷ்ணு லட்சுமிய பார்வ வச்சோம், அந்த பிரம்மதேவன் அப்படியா? ஏங்க இருந்தாலும் இப்படி ஆடுல பாடல் மறந்தா ஏன்னு தெரியாது. நாளைக்கு இதே இடத்துக்கு முன்னாடி நான் தான் வருவேன். என்ன பாரு வேலைக்கு பாக்குறேன். அஞ்சாமை
படித்த மாமலை மலரை கண்டி மாதாப்பிற்கு தொடங்கி ஏமன் குழுவிற்கு இந்த அமரர் நாட்டில் அமரன் அமரன் பெயர் பற்றி எந்த குரல் வாழ்ந்து வருகிறேன் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் இந்த அகிலமே ஓடி வரும் நீல கொடியேந்தி நாம் நடந்தால் கடல் அலை என கூட்டம் வரும் கடல் அலைகள்
பெண்ணின் பெருந்தக்கை யாவுலே கற்பின் திண்மை உண்டாக்க பெண் என்று வள்ளுவரின் வாழ்வுக்கு ஏற்ப நானும் இந்த அமரபுரி நாட்டிலே ஏழ்மைக்குடியில் பெண்ணாகி பிறந்து என்று பெயர்தான் சாந்தி 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 என்ற பெயரோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படினால் என்னுடன் பிறந்தவர் ஒரே அண்ணன், ஒப்பற்ற அண்ணன். என்னுடைய அண்ணன் பெயரோ அமரன். என்னுடைய அண்ணன் இன்றைய தினம் வேலை தேடி சென்றவர் இதுவரை காணவில்லையே. அண்ணன் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.